வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தவங்க தறி குடோன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. தறி 10 தறி ஓடுது, 10 தறி ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி 10 ஓடும் 10 ஓடாதுங்கிற ஒரு டவுட்லேயே நாங்கள் போய் பார்த்துருந்தோங்க. போய் செக் பண்ணுறப்பவே தெரிஞ்சிச்சு, அந்த பவர் ஃபேக்டர் பக்கத்தில் லைட்டாக பிளாக் ஆயிருந்துச்சு. இது எப்படி ஆயிருக்கும்னா, ஒன்றா கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் ஷார்ட்டுங்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கஸ்டமர் அதை கழட்டி வச்சுட்டு டேரெக்ட் பண்ணி கொடுப்பா, நாங்கள் ஓட்டிகிட்ருக்குறோம், சாயங்காலம் மாற்றிக்கிறோன்னு சொன்னாங்க. நான் அப்படி ஓடாதுன்னு சொன்னேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கெல்லாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்ப்பா, நீ டேரெக்ட் மட்டும் பண்ணி விட்டுப்போம், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ டேரெக்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஒர்க்குக்கு வந்த பிறகு திரும்ப கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, தம்பி ஓடலிங்கிறாங்க. இதைத்தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவசரமாக மறுபடியும் கூப்பிட்டாங்க. பட் நம்ம சும்மா விடுவோமா, டிலே பண்ணி தான் போனோம். ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 2 மணி நேரம். கடைசியாக போயிட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புதுசாக மாற்றி ரன் பண்ணி விட்டாச்சு. ஸோ எலக்ட்ரீஷியன் நாங்கள் சொல்கிறோம்னா, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தாங்க சொல்கிறோம். அதுக்குன்னு நாங்கள் பெரிய ஆளெலாம் கிடையாது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கலின்னா இது மாதிரி ப்ராப்ளம் தான். நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்து வேலையோடு முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாமல் 2 மணி நேரம் வேஸ்ட்டு தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது முருகன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். அண்ட் தேங்க்யூ.